காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த தோசை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தால் அரை கப்பு வந்து ரவை எடுத்துக்கணும். ரவை வந்து வறுத்த ரவை இருந்தால் வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வறுக்காத ரவை கூட சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கணும். இது வந்து கலர் மாறிடும்ன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் துருவி. நீங்கள் நேரடியாக கூட துருவி மாவில் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ வந்து அதை தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு உருளைக்கிழங்கை மட்டும் இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதுக்கு கூட வந்து தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இனி இதுக்கு கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கணும். கருப்பெள்ளுனா கருப்பெள்ளு, இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்ல மாவை வந்து கலக்கிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்காண்டா மாவு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காண்டா, மீடியமாக இருக்கட்டு. இந்த அளவு இருக்கட்டு. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டுடலாம். ரவை கொஞ்சம் ஊறணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட வந்து கொத்தமல்லி இலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வேணுன்னா கூட அதையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை மாவை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ தோசைக்கல்லை சூடாக்கிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக எள்ளை தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம மாவை ஊற்றி தோசை ஊற்றிக்க வேண்டியதாக. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாக வேணுன்னா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப மெல்லிசாக வராது. நான் இன்றைக்கி கொஞ்சம் கனமாக தான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ மாவை ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு மூடி வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். இது வேகணும், நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் நான் லைட்டாக வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி நல்லா வேக வச்சிடணும். 2 பக்கம் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ரெடி ஆகிட்டுது. இந்த தோசை சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.